வெறித்தனமான ஒரு ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது இந்த ட்ரெய்லராக தான் இருக்கும். இல்லை கண்டென்ட் ஒரு வைஸ் ரொம்ப பெட்டராக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் இந்த படம் வந்து கன்ஃபார்மாக ஹிட் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஐயோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ட்ரெய்லர் எது அப்படின்னா, இந்த ட்ரெய்லர் வந்து ரொம்ப நாள் இல்லை, ஒரு 5 நாள் ஆச்சு. அந்த ட்ரெய்லர் எது அப்படின்னா வணங்கான், நம்ம பாலா சாரோட படம். அண்ட் அருண் விஜய் சார் வந்து இதில் நடிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு இந்த படம் வந்து சூர்யா சார் நடிக்கிறதா இருந்துச்சு. அண்ட் ஷெட்யூலும் ஃபஸ்ட்டு ஷெட்யூல் வரைக்குமே போச்சு. டெஸ்ட் ஷூட்டில் அந்த ஃபோட்டோ ஷூட்லாம் விட்டுருந்தாங்க. அண்ட் ஃபஸ்ட் லுக்குமே விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில காரணங்களால் சூர்யா சார் இதில் நடிக்க முடியாமல் போனதுக்கப்புறமா அருண் விஜய் சார் இந்த படத்துக்குள்ளே வந்தார். இப்போது அந்த படம் வந்து டேக் ஆஃப் ஆகி ஃபுல் அண்ட் ஃபுல் ஷெட்யூல் டோட்டல் ஓவர், படமும் வந்து முடிச்சாச்சு. இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. இப்போ அந்த படத்தோட அஃபிஷியலான ஒரு ட்ரெய்லர் வந்திருக்கு. அந்த ட்ரெய்லர் தான் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். இந்த ட்ரெய்லர் வந்து 5 நாள் ஆச்சு. பட் சில சூழ்நிலையினால என்னால் அது வந்து அப்போ ரியாக்ட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் இப்போ ரியாக்ட் பண்ணுறேன். இனிமேல் இந்த போன வாரமும் அதுக்கு முந்தின வாரம் அந்த ட்ரெய்லர்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து ரியாக்ட் பண்ணி அந்த நம்ம சேனலில் வரும். ஸோ ஒரு வேளை நீங்கள் இந்த ட்ரெய்லர் பார்க்கல அப்படின்னா வாங்க சேர்த்தே பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஃபஸ்ட் எப்பவும் போல் மூவி கிரெடிட்ஸ் பார்த்துடலாம். மூவி கிரெடிட்ஸ் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா ட்ரெய்லர் பார்த்துட்டு ட்ரெய்லரை பற்றி அதிகமாக பேசலாம். எங்கே இருக்குது? இருக்குது. ரைட்டர் அண்ட் டைரக்டர் பாலா சார். அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் வந்து சுரேஷ் காமாட்சி. அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் வந்து நம்ம ஜிவி பிரகாஷ் சார், இப்போது ரொம்ப நல்லா போயிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் எடிட்டர் வந்து சதீஷ் சூர்யா. இப்போது இந்த ட்ரெய்லரோட டியூரேஷன் வந்து 1 minute 56 seconds. ஸோ அந்த 1 minute 56 seconds தான் நம்ம இப்போ ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ 3, 2, 1 கோ. ஹெட்செட் எஸ். ப்ரொடக்ஷன் சுரேஷ் காமாட்சி. பாலாவின் மிஷ்கின் சார், சமுத்திரகனி சார், அருண் விஜய் சார். ஓ, ஒரு குற்றவாளி என்ன குற்றத்துல அரெஸ்ட் பண்ணிருக்கானே சொல்ல மாட்டீங்களா? பிதா மகன் லுக்லயே இருக்கே. இந்த காமெடி எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்காது. ஓ ஓ, செம்ம பஞ்ச் எல்லாமே. மியூசிக். ஓ, ஒருத்தருக்கு நாய தர்மம்னு ஒன்னு இருக்கும். ஓ ஓ பா, ஐயோ. வணங்கான். ஐயோ, சீரியஸ்லி ட்ரெய்லர் வந்து ஒரு வெறித்தனமான ஒரு ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது இந்த ட்ரெய்லராக தான் இருக்கும். பிகாஸ் ஏன்னா பாலா சாரோட ஃபிலிம் நம்மளுக்கு எல்லாமே தெரியும், ரொம்ப இன்டென்ஸான ஒரு ஸ்டோரியாக தான் இருக்கும். கன்ஃபார்மாக அதில் இந்த கமர்ஷியல் எலமெண்ட் அப்படின்றது வந்து ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்கும். ஸ்டோரி வைஸ், பிளாட் வைஸ் இன்டென்ஸாக இருக்கும். அண்ட் அந்த ஆக்ஷன் பேக்டு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரியலாக ராவாக இருக்கும். அண்ட் இந்த படத்தில் அதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப எக்ஸ்ட்ராவாக அட்வான்டேஜ் எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. எதுக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி படங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல் ஒரு ரானஸ் வந்து நம்ம பார்க்க முடியல. ஆஃப்டர் பரதேசி ஃபிலிம் நினைக்கிறேன். ஆமாம், பரதேசி ஃபிலிம் தான் வந்து அவருக்கு ரொம்ப 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 நல்லா போன ஒரு ஃபிலிம். அதுக்கப்புறம் வந்து சில படங்கள் எல்லாமே வந்து
ஏதோ ஒன்று மிஸ் ஆகிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. பரதேசிலலாம் வந்து நேஷ்னல் அவார்ட்லாம் வந்து அவ்வளோ கலெக்ட் பண்ணார். ஈவன் அந்த ட்ரெஸ்ஸிங்க்கு ட்ரெஸ்ஸிங்க்கு எல்லாமே வந்து வாங்கினாங்க. அண்ட் டேரக்ஷன் வைஸ் வாங்கினாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டாக தெரியல, தப்பாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் அதுக்கப்புறமா அந்த இன்டென்ஸ் வந்து இருந்துச்சு. ஆனால் ஏதோ ஒன்று மிஸ் ஆகிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. ஈவன் நாச்சியார் வந்து ஸ்டோரி வைஸ் ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்டோரியாக இருந்துச்சு அப்படின்னாலும் அது எங்கேயோ போய் யார்கிட்டையும் ரீச் ஆகலை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதாவது ஒரு காலத்தில் இவங்க தான் வந்து முக்கியமான டேரக்டர் அப்படின்னு சொல்கிற ரேஞ்சில் இருந்தவங்க இப்போ பாலா சார் படம்னா இது மாதிரி தானே இருக்கும், இது போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலுக்கு கொண்டு வந்து நிறுத்தின மாதிரி இருந்துச்சு லாஸ்ட் ஒரு 2 to 3 ஃபிலிம்ஸாக. இப்போது இந்த படம் வணங்கான் படம் வந்து சூர்யா சாரை வச்சு ஆரம்பிக்கும் போது அந்த படத்துக்கு அதிகமான ஹைப் இருந்துச்சு. அண்ட் ஏதோ ஒரு சில காரணங்களால் வந்து அவங்க அந்த படத்தில் நடிக்க முடியாமல் போனதுக்கு அப்புறமா அந்த 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 வணங்கான் அப்படின்ற ஒரு ஃபிலிம் வந்து அந்த ஒரு ஹைப் வந்து கம்மியான மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் சில கிளிப்பிங்ஸ் எல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு ஒரு ஹைப் இருக்குது. இப்போவுமே இந்த ட்ரெய்லர் வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு மற்றவங்களை போய் ரீச் ஆகிருக்கு அப்படின்றது தெரியல. பட் இந்த ட்ரெய்லர் வைஸ் பார்க்கும்போது லைட்டான்னு இல்லை, நல்லாவே வந்து அந்த பிதாமகன் விக்ரம் சார் இருப்பார் இல்லையா, அவரோட லுக்கில் நம்ம அருண் விஜய் சார் இருக்கிற மாதிரியும் அண்ட் அந்த ஹீரோயின் வந்து இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து நம்ம அந்த படம் பேர் நந்தா, சூர்யா சார் நடிப்பில் வந்துச்சு இல்லையா, நந்தாவில் அந்த லைலா மேமோட கேரக்டரில் கொஞ்சம் இருக்கிற மாதிரி அந்த லுக் வைஸ் வந்து தெரிகிற மாதிரி எனக்கு தோணுது. இந்த ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த ஒரு சீன்லாம் வரும். இதில் கிளிப்பிங்ஸ் ஒரு வேளை முடிஞ்சால் நான் போட்டு காணிக்கிறேன். தலையில் இந்த மரத்தை வச்சு டப்புன்னு அடிக்கும்போது அப்படியே ரியலாக இருந்த மாதிரியே இருந்துச்சு. இவரோட படங்களில் மேக்ஸிமம் ரியலாக தான் எடுப்பாங்க. பட் இந்த அளவுக்கு ஒரு எஃபர்ட் போட்டு எடுத்தது வந்து இந்த ட்ரெய்லரில் ரொம்ப அதிகமாக தெரியுது. ஏன் அப்படின்னா லாஸ்ட்டு சில ஃபிலிம்லாம் வந்து அவருக்கு சரியாக போகலை அப்படின்றப்போ அவருக்கே ஒரு ஃபீல் இருக்கும், இது வந்து சரியாக போகலை அப்படின்னு. அந்த ஃபீல் வந்து அடுத்த ஸ்டெப் நம்ம போயே ஆகணும் அப்படின்னு ரொம்ப இன்டென்ஸாக இந்த படத்தை எடுத்த மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் அந்த ஆக்ஷன் சீன்ஸு அதுக்கப்புறம் மியூசிக்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ இன்டென்ஸாக ரொம்ப ராவாக இருக்கிறத வந்து ஃபீல் பண்ண முடியுது. வேறு இந்த ட்ரெய்லரில் யாருக்கும் அதிகமாக ஸ்கோப் கொடுத்த மாதிரி தெரில. எல்லாருமே வந்து ஒரு ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. பட் அவரோட ஹீரோ கேரக்டர் எப்போவுமே வந்து அருண் விஜய் சார் அந்த கேரக்டரில் வந்து ரொம்பவே இன்டென்ஸாக ப்ளே பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அண்ட் சினிமோட்டோகிராஃபி லெவல் வந்து இவரோட ஃபிலிமில் இருக்கிறத தாண்டி இந்த கலர் டோன்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுற விதம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போதும் அதே அந்த டோன் வந்து மெயின்டைன் ஆகிறது நல்லா தெரியுது. ஆனால் இது எந்த லெவலுக்கு ஆடியன்ஸை போய் ரீச் ஆகும் அப்படின்றது தெரியல. பிகாஸ் படம் ஸ்டார்டிங் ஹைப்பில் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஹைப் கம்மியாச்சு, இப்போ மறுபடியும் ஒரு குட்டி ஹைப்பில் வந்து நிற்கிது. இது எந்த அடுத்து வர படங்கள் எல்லாமே வந்து ரொம்ப பிக் ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து அடுத்த 6 மாதத்துக்கு லோடாக இருக்கிற எல்லா ஃபிலிமே வந்து எல்லாம் பெரிய பெரிய படங்களாக இருக்குது. இப்போது இந்த படம் ஒரு ஆவரேஜ் ஃபிலிமாக வந்துச்சுன்னா, ஒரு மீடியம் பட்ஜெட் ஃபிலிம்னா அது வந்துச்சு அப்படின்னா எப்படி மற்ற படங்களுக்கு நடுவில் இது சர்வைவ் பண்ணோம் அப்படின்னு தெரில. கண்டென்ட் ஒரு வைஸ் ரொம்ப பெட்டராக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் இந்த படம் வந்து கன்ஃபார்மாக ஹிட் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அண்டு எதனால் இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா, இவர் லாஸ்ட்டு நம்ம துருவ் விக்ரம் சாரை வச்சு வர்மா அப்படின்ற ஃபிலிம் அர்ஜுன் ரெட்டியோட தமிழ் ரீமேக்காக ஃபஸ்ட்டு இவங்ககிட்ட கொடுத்துருந்தாங்க. அண்ட் அது படம் வந்து நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிச்சு. ப்ரீ ப்ரொடக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் படத்தை டோட்டலாக முடிச்சதுக்கப்புறம் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் படத்தை ஸ்டாப் பண்ணி இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி முழுசாக அதை தூக்கி போட்டுட்டு புது படம் எடுத்தாங்க, ஆதித்ய வர்மா அப்படின்னு சொல்லிட்டு அகைன் எடுத்தாங்க. இவர் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், அந்த படம் ஆதித்ய வர்மாவை விட வர்மா தான் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஓடிடியில் வந்தால் பாருங்கன்னு. ஓடிடி வந்ததுக்கு அப்புறமா வந்து அதிகமாக ட்ரோலிங் மெட்டீரியலாக தான் மாறிச்சு. அந்த லெவலுக்கு தான் படம் இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் இவர் ஒரு வேளை சக்ஸஸ் ஆகிட்டார் அப்படின்னா இவர் வந்து பேக் டு ஃபார்ம், கம்பேக் நம்ம பாலா சார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா ஒரு செம்மையான டேரக்டர், ஒரு வேறு லெவல் டேரக்டர், அவ்வளோ எமோஷ்னல் ரீதியாக எல்லாத்துக்கும் கொண்டு போய் ஒரு கனெக்ட் பண்ணுற ஸ்டோரியை கொடுக்குற ஒரு ஆள். இப்போது கொஞ்சம் வருஷங்களாக வந்து ஒரு சரியான ஒரு ஸ்டோரியை அமையலை அண்ட் அதை சரியாக டெலிவர் பண்ணல அப்படின்றப்போ எல்லாத்துக்குமே இருக்கிற மாதிரி ஒரு சின்ன வருத்தம் எனக்கும் இருக்குது. அவர் மறுபடியும் இந்த படத்தில் வந்து ரொம்ப சூப்பராக வந்தார் அப்படின்னா நல்லாயிருக்கும்.
இது என்னோட தாட் இந்த ட்ரைலரை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு இந்த ட்ரைலர் பிடிச்சிருந்ததா பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதாச்சும் இதில் இந்த வீடியோவில் சொல்கிறதுக்கு மிஸ் பண்ணிட்டேனா அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ, யுவர் மாஸ்க் மேன். பாய்.